ரவி, ரவி, நான் எங்க இருக்கேன்? ஆமா, இது யாரோட குழந்தை? ஏன் இந்த குழந்தைய கையில் வச்சிருக்கீங்க? நம்ம ஏன் இங்க இருக்கோம்? இது என்ன இடம்? ஆ, ரவி, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. ஏய் ராதா, கொஞ்சம் பொறுமையாயிரு. கண்ணை முழிச்சது இவ்வளோ கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். என் கையில் இருக்கிறது நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் அம்மாவே வந்து பிறந்திருக்காங்க. நம்மளோட குழந்தைடி. ரவி, ரவி, என்ன சொல்றீங்க? என்ன நடந்தது? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதை ஜாலியாக செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? ராதா, ஐ லவ் யூ டி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு தேவதையை பெற்று கொடுத்துட்டேன். இங்கே பாரு, இங்கே பாரு நம்ம குழந்தை. ஏய் ராதா, என்னடி குழந்தைய பார்க்காம திரும்பிக்கிட்ட? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். இவ பார்க்கறதுக்கு எங்க அம்மா மாதிரியே இருக்கால்ல? ஆமாம்மா, உங்க அம்மா மாதிரியே தான் இருக்கா. திரும்பி பாரு உங்க அம்மாவை. ஏய் ராதா, இப்போ எதுக்கு அழுகுற? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? நான் வேணா டாக்டர் கூப்பிடட்டா? வேண்டாங்க, எப்படி இல்லாமோ பிறக்கணும்னு இருந்த குழந்தை. ஆனா ஆனா எனக்கு தெரியாமலேயே இந்த மாதிரி பிறந்துட்டா. நமக்கு வளகாப்பு கூட இன்னும் பண்ணல. என் குழந்தைக்கு ஒரு வளகாப்பு கூட பண்ணாம இந்த மாதிரி பிறந்தது ஒரு மாதிரி. எனக்கு நார்மல் டெலிவரி தான் எதிர்பார்த்தேன். நான் இப்படி சிசேரிங் பண்ணி என் குழந்தை தூக்க கூட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும்ல. கண்ணு முழிச்சு பார்த்தா என் குழந்தை பிறந்துட்டா. கையில குழந்தையோட நிக்கிறீங்க. எனக்கு நான் இதை எதிர்பார்க்கல. அதனால சடனா எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு ரவி. ஐம் சாரி. அட, இதுக்கு போய் அழுகிறது? இதெல்லாம் ஒரு விஷயமாடி? இப்போ என்ன, உனக்கு வளகாப்பு தானே பண்ணணும். நான் பண்ணுறேன். ஏற்பாடு பண்ண மாதிரியே உனக்கு வளகாப்பு நடக்கும். நம்ம குழந்தைய நீ வயிற்றுல வச்சுக்கிறதுக்கு பதிலாக கையில் வச்சுக்க போற. அவ்வளோதான். போங்கங்க நீங்க வேற. இங்க பாரு, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நீ அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னா இரு. உன்னை பார்த்துக்க ஆளா இல்லை? ஜாலியா இருடி. நம்ம குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். ஆமா, இவர் பார்த்துப்பாரு. ஏதோ 10 பிள்ளை பெத்தது மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு என்ன தெரியும் குழந்தைய பத்தி? அடியே, எனக்கு என்ன தெரியுமா? நான் எப்படி குழந்தைய பார்த்துட்டு இருந்தேன்னு என் புள்ளட்ட கேளுடி. நீ கண்ணு முழிக்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அது வரையும் இதோ இப்படிதான் என்னோட ராசாத்திய வச்சிருந்தேன் நானு. என்னடி பட்டு, அம்மா கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தேன்னு.
அம்மாவை பாரேன் அழுதுகிட்டே இருக்காங்க. நீ அழுகாதன்னு சொல்லு. ராதா, குழந்தைய பாருமா. அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அச்சோ, தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? அழாதீங்க பட்டு. அம்மா பாருங்க, அம்மா பாருங்க. அட கடவுளே, இப்படி 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? யாராவது ஒரு ஆளாவது அழுகி நிப்பாட்டுங்கம்மா. அடடடடா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குதே. பாட்டி, வா பாட்டி. பேராண்டி, உன்னை இப்படி பார்க்கவே எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ உன் குழந்தை உன் பொண்டாட்டி, நீ ஒரு குடும்பம் ஆயிட்டடா. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு, 2 தேவதைகளும் அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. டேய் டேய், புள்ளிக்கு பசி எடுக்கும்டா, அதே அழுவுது. எம்பிட்டு நேரம் தூங்கி எந்திரிச்சிருக்கு. தூங்கி எந்திரிச்சா பிள்ளைங்களுக்கு பசி எடுக்கும். இங்க நீ ஏன் கொண்டா என் பேத்திய. பசி எடுத்துடுச்சா என்னோட குட்டி பிரின்சஸ்க்கு? சரி, இவளுக்கு சாப்பிட நான் என்ன வாங்கிட்டு வருது? பிரியாணி வாங்கிட்டு வரட்டா? கூடவே லெக் பீஸ் வாங்கிட்டு வா. நல்லா கடிச்சு திம்பல்ல உன் புள்ள. ஆ, சூப்பர். அப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் என்னோட பிரின்சஸுக்கு பிடிக்கும். நான் போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் டேய் டேய், அறிவு கட்டவனே, இங்க குடுறா என் பேத்திய. ஆளுதுக்கே இருக்கா. பச்சை பிள்ளைக்கு பிரியாணியும் லெக் பீஸும் கொடுக்குறானா? யாரா நான் படுத்திருக்கானே தவிர கொஞ்சமா அறிவு இருக்குதா உனக்கு? பாட்டி, இப்பெல்லாம் நீ என்ன திட்ட முடியாது. கேட்கறதுக்கு என்னோட பிரின்சஸ் இருக்கா. சபா, இதுக்கு மேல உன் அலும்பு தாங்க முடியாதுடா. கொடுத்து தொலையண்டா. சரி நீ வெளியே போ. நான் ஏன் வெளியே போனோம்? ஆட சொன்னா புரிஞ்சுக்கடா, வெளியே போடா. புள்ள ஆழ்ந்துகிட்டு இருக்குது. அதான் நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரல. அடே, புள்ளைக்கு பசியாத்தணும். அதுக்கு அம்மாவோட பால் தான் தேவைப்படும். தாய்ப்பால் கொடுத்து தொலைக்கணும். வெளியில போடா. இந்த மேட்டரை மறந்துட்டோமே. சரி சரி, போயிடுவோம். இதுக்கு மேலே நின்னா பாட்டி காரி துப்பிடும். பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்பட்டுருவேன். ஆனால் என் புள்ள முன்னாடி வெளியே போடா. பார்த்து கீழே கீழே போட்டு தொலைஞ்சிடாத. எங்களுக்கு தெரியும். நீ கிளம்பு. கிளம்புறோம் கிளம்புறோம். ஸ்வீட் பொண்டாட்டி, மறுபடியும் தேங்க்யூ. அழாத, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். பாய், லவ் யூடி. ஐயய்யய்யோ, உன் லவ்ஸை கொண்டு போய் அங்கிட்டு வையடா ஏழை. பாட்டி, நீ ரொம்ப டேமேஜ் பண்ணுற என்ன. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அம்மாடி ராதா, இப்படியே அழுதுக்கே இருந்தா என்னமா அர்த்தம்? புள்ளைக்கு பசிக்குது போல இருக்கு. அழாம பால் கொடுமா. நடந்தது நடந்து போச்சு. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா பிறந்திருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. உனக்கும் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் எப்படி தெரியுமா துடிச்சு போயிட்டோம். அதை விட ரவி அதை விட துடிச்சு போயிட்டான். உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனோமா. சரி விடு, இப்ப அதெல்லாம் எதுக்கு? எந்திரி, மொல்லமா எந்திரிச்சுக்க. சரிங்க பாட்டி. எல்லாரும் இங்கே இருக்கோம். இந்த சிவா மட்டும் எங்கே காணோம்? தங்கச்சிக்கு எப்படா குழந்தை பிறக்கும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கலான்ல இருப்பான். இப்போ எங்கே போயிட்டான்? ஒருவேளை வருத்தத்தில் சூசைட் பண்ணிக்கிட்டானோ? ஐயோ, என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான் கருவா பையன். சரி ஓகே. ஆமாம், அப்புறமா தேடுவான் அவனை. ஏய் ஒய்ஃபி, இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? குட்டி பாப்பா கூட இருக்க போறேன்னு சொன்னா இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? என்னைய பார்த்துட்டு இருக்க? பசிக்குதா? ஏதாவது வேணுமா என்ன? விஜி, இப்படி என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இது ஹாஸ்பிட்டல். விக்கி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். எனக்கு கொடுப்பீங்களா? இது என்ன கேள்வி? உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். என்ன வேணும் சொல்லுமா. சொட்டுக்கு போடுற நேரத்தில் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். அப்படியா? சொடுக்கு போடுற நேரத்துல கிடைக்குமானா அது கண்டிப்பா உங்களால முடியாது. எப்படியும் ஒரு 10 மாசம் ஆகும். நோ நோ நோ, 10 மாசமா? 10 செகண்டுக்குள்ள உன் கையில் கொடுப்பேன். என்ன வேணும் கேளுடி. எனக்கு ஒரு குழந்தை வேணும், உங்களை மாதிரியே. எது? ஏய் லூசு லூசு, என்னடி கேட்டுட்டு இருக்க நீ? என்ன முடியாதா? ஆ,
அது இப்படி கேட்டா ஏ இங்க பாரு விஜி, நீயே ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை வேணுமா என்ன? விக்கி, ராதா குழந்தைய பாத்தீங்களா? செப்ப செப்பேன்னு அப்படியே குட்டி குட்டியா கை காலெல்லாம் இருக்கு. எனக்கும் அதே மாதிரி வேணும். அடி பாவி, அது என்ன பொம்மையாடி கேட்டவனே உனக்கு கொடுக்கறதுக்கு? இப்ப முடியுமா முடியாதா? ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம் என்னில் ஏனோ எது ஏற்றம் ஏற்றம் இதயம் தன்னில் நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு முடியுமா முடியாதா? குழந்தை வேணுன்றதே குழந்தைத்தனமா அடமட்டா கேட்குற பாரு. ஒன்று விக்கி, முடியுமா முடியாதா? உனக்கு வேணுமா? ஆ, எனக்கு வேணும். இங்க வா. கடல் நுரையில் செய்த சிற்பம் உன் முன்பு வந்து நின்றால் அந்த சொர்க்கம் கூட அற்பம். இப்ப கேளு பாப்போம், உனக்கு என்ன வேணும்னு. அது அது வந்து அது ஆடாச்சா, போயும் போய் ஒரு கிழவிக்கு பயந்து ஓடி வந்துட்டோமே. எனக்கு என்ன அவளை பார்த்து பயமா என்ன? போயும் போய் கிழவி, அவளுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்டா. ஏம்மா என்ன எதுவும் பண்ணிடாதப்பா, தாயே உன் காலில் விழுகிறமா, பண்ணிடாத புள்ள பூச்சிக்காரமா, என்ன எதுவும் பண்ணிடாத. ஆ? அடச்சி, நீதானா? எதுக்குடா இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க? மனுஷனுக்கு திக்கு திக்குன்னு ஆகுதா இல்லையா? ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கிட்டே வந்தேன். என்ன? குழந்தை பிறந்துருச்சுயா, குழந்தை பிறந்துருச்சு. அதுவும் பெண் குழந்தை. அடச்சி, உன் பொண்டாட்டி குழந்தை பிறந்தா இதுக்கிட்ட என்கிட்ட வந்து சொல்ற? போய் உன் பொண்டாட்டியோட புருஷன்ட்ட போய் சொல்லு. ஐயா ஐயா, என் பொண்டாட்டியோட புருஷன் நான் தான்யா. இருந்துட்டு போ, எனக்கு என்ன இப்போ? அட கடவுளே, ஐயா நான் சொல்றது கேளுங்க. சொல்லி தொலைடா, உசுர வாங்காத. ஐயா, குழந்தை பிறந்தது என் பொண்டாட்டிக்கு இல்ல, அந்த ரவியோட பொண்டாட்டிக்கு, ராதாவுக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு. என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா, குழந்தை பிறந்துருச்சா, நல்லபடியா பிறந்திருக்கா. தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்களாம். அதுவும் பெண் குழந்தை பிறந்திருக்கா. பெண் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்ததா அர்த்தம், தெரியுமாங்கய்யா? ஆத்திரத்தை கிளப்பிக்கிட்டு போடாகிட்டு. என்னடா, என்ன என்ன பண்ணாலும் அந்த ரவிக்கு நல்லதாவே நடக்குது. அதான் எனக்கும் தெரியல. ஆனா இந்த விஷயம் எப்படியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ரவிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்கிருந்து கிளம்பியாகணும். கண்டிப்பா நம்மளை தேடி அவன் வருவான். அவன் குழந்தையும் அவன் பொண்டாட்டியும் தொட்டுட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் நம்மளை சும்மா விட மாட்டான். கொஞ்ச நாளைக்கு நம்ம தலைமுறைவா இருக்கிறது தான் நல்லது. என்னடா அவனுக்கு பயந்து ஓடி ஒளிய சொல்றியா? ஓடி ஒளியலடா, நம்ம பதுங்கி இருக்கோம். சரியான நேரம் வரவும் பாயணும். இத்தனை நாள் ரவிக்கு நம்ம இங்க இருக்கோன்ற விஷயம் தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. சும்மா இருக்க மாட்டான். நம்ம அவனை பழி வாங்கணும்னா நம்ம வெளியில இருந்தாகணும். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. புரிஞ்சுதா? சீக்கிரம், ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. சரிடா, சரி, உடனே கிளம்பிடலாம். பசுபதி, எஸ்கேப் ஆயிட்டியா? நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விடவே மாட்டேன்டா. உனக்கு என் கையால தான்டா சாவு. நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் உன்னை தேடி வந்து வெட்டுவேண்டா. சிவா, உன்னை கொன்னுடுவேன்.
நிலா இங்கேருந்து போயிடு. சிவா, நிலா போன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து ஏதோ சொன்னியே, எங்க இப்ப சொல்லு. அது அது வந்து நான் முன்ன சொல்லலை. பின்ன வேற யாரையா? இது என்ன கையில இவ்வளோ பெரிய கத்தி வச்சுட்டு ரோட்ல உட்காந்துருக்க? வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிய பார்க்கறதுக்கு. இங்க உள்ளவங்க உன்னை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க சிவா? யாரு ஏதோ நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு கவலை இல்லை. எனக்கு வர எனக்கு வர கோவத்துக்கு யாரையாவது கொத்தி கொல்லணும் போல இருக்குல்ல? வேணும்னா என்ன கொத்தி கொன்னுடே, உன்னோட ஆத்திரம் அடங்குதான்னு பார்க்கலாம். நிலா ப்ளீஸ், என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ வேற பேசாத. இங்க இருந்து போயிடு, என்ன தனியா விடு. நான் உயிரா நினைச்சிட்டு இருக்கிற என் தங்கச்சி நிலைமை இப்போ ஹாஸ்பிட்டல்ல. அவளை அந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணமான அந்த பசுபதிய. நீ அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவனை குத்தி கொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா யாருக்கு என்ன லாபம்? என் தங்கச்சி நிம்மதியா இருப்பா. உன் தங்கச்சி நிம்மதியா இருப்பா, ஆனா சந்தோஷமா இருப்பாளா? நீ அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் மறுபடியும் உன் தங்கச்சி எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சோகமா தெரியவா. எனக்குன்னு என் அண்ணன் இருக்கிறான், எனக்கு அவன் போதும், எனக்குன்னு ஒரு புது உறவு கிடைச்சிருக்குன்னு அவ சந்தோஷமா இருக்கிறா. இப்ப நீ இந்த மாதிரி காரியெல்லாம் பண்றேனா அவ என்ன நினைப்பா சொல்லு? இல்ல நிலா, என் தங்கச்சி புரிஞ்சுப்பா. நான் இதெல்லாம் அவளுக்காக தான் பண்றேன்னு. புரிஞ்சுக்குவாதான். எனக்காக என் அண்ணன் இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு வருத்தம் தான் படுவா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதை நீ பார்க்க வேணா? அது வளர்றது, அது உன்னை மாமான்னு சொல்றது, அது தவக்கிறது, நடக்கிறது எல்லாத்தையும் நீ பார்க்க வேணா? இதெல்லாம் பார்க்காமலே நீ அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக போறியா? பசி தூக்கத்த மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. எனக்கு சாமி இந்த பூமி அடங்கெல்லாம் நீதானே. கண்கலங்கி என் தங்கச்சிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா? நிஜமாவா? அவங்க 2 பேருமே? குழந்தையும் அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. கண்ணு முழிச்சதுலேருந்து ராதா ஒன்றுதான் கேட்டுட்டு இருக்கா. நீ பார்க்க வேணாமா? கிளம்புடா. அதை விட்டுட்டு ரோட்ல கத்தியோட உட்காந்துட்டு இருக்கான், குத்துவேன் கொலை பண்ணுவேன்னு. சரியான பைத்தியம்டா நீ. நான் உடனே போகணும். என் தங்கச்சியை பார்க்கணும். அடப்பாவி, தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னதும் ரோட்லயே நிக்க வச்சுட்டு போயிட்டானே. இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை நான் பார்த்ததில்லப்பா. இவனா பரவாயில்ல, இருக்கட்டும். கரெக்டான நேரத்துக்கு ஆண்டி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இல்லைன்னா என்ன இருந்திருக்கும்? சிவா, உன்னை நான் எந்த தப்பும் பண்ண விட மாட்டேன்டா. உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல நீ கிறுக்குத்தனமா ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. ஆனா உன் மேல இருக்கிற பாசத்துல நான் உன்னை எதுவும் செய்ய விட மாட்டேன். எந்த ஒரு தப்பான வழிக்கும் உன்னை போக விட மாட்டேன். காதலே